Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur. இப்போ வந்து திமுக நாங்க தான் அமைச்சு வச்சோம் கூட்டணி கிட்ட சட்டசபையில திமுக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க சுயமா தான் வந்து அவங்க கருத்தை வந்து தெரிவித்து வந்திருக்காங்க எங்களோட அப்படின்ற மாதிரி தாவை காத்து தான் நடக்குதுன்னு திமுக சொல்லியிருக்காரு. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு மதச்சார்பற்ற கூட்டணியிலே அங்க வகித்த இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வந்தோம். 108 சட்டமன்ற உறுப்பினை பெற்ற பெரும்பான்மையான அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் என்று நாம் நினைத்த வேளையிலே 118 என்ற எண்ணிக்கை இருந்தால் மாத்திரம்தான் அழைக்க முடியும் என்ற நிலையிலே தொடர்ச்சியாக 5 நாட்கள் எந்த விதமான அழைப்பு விடுக்காமல் ஆளுநர் இருந்த காரணத்தினால் அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது, கவர்னர் ஆட்சி அமல்படுத்தக்கூடிய ஒரு சதித்திட்டம் இருக்குமோ என்ற அடிப்படையில் தான் மே 9ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த ஆட்சி அமைய துணை நிற்போம் என்ற முடிவை தன்னிச்சையாக, அதுவும் வெளியிலிருந்த ஆதரவு, நிபந்தனையற்ற என்ற ஆதரவை எடுத்தது. சிறுபான்மைத்துறையில என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடந்த ஆட்சிகளோட இந்த ஆட்சிக்கு நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை? சிறுபான்மைத்துறையை பொறுத்தவரை வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில இந்த சிறுபான்மை மதவழி சிறுபான்மை இருக்கக்கூடிய 6 இனங்கள், முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், புத்தர்கள், ஜெயினர்கள், சீக்கியர்கள் போன்ற பாரதிகள் போன்ற 6 மதவழி சிறுபான்மை இனத்திற்கும் மொழிவழி சிறுபான்மை இனத்திற்கும் சென்ற நிதிநிலை அறிக்கையை விட அதிகமான தொகையில நலத்திட்டங்களை, கல்வி உதவி தொகைகளை, கடன் உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறோம். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே அதற்கான அறிவிப்புகள் நிச்சயமாக வெளியிடப்படும். மத்திய அரசு வந்து சில ஃபண்டுகள் வந்து வெளிநாட்டிலிருந்து வரது வந்து தடுக்கிறாங்கன்னு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பல்வேறு நிதிகளின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களும் மக்களுக்கான பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யக்கூடிய பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இருவர் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக இது போன்ற நடவடிக்கைகள் மற்ற சேவை நிறுவனங்கள் பாதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.